எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் ஒரு போண்டா ரெசிபி, அதான் மினி போண்டா. அது என்ன உளுந்துல நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறேன். அது தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து சுட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுதான் இது மினி போண்டா. அது என்னென்ன தேவையான பொருள் அது என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ உளுந்தும் அரிசியும் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். இது வந்து 300 கிராம் உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். வீட்டு சாப்பாடு அரிசி, பச்சை அரிசி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ரெசிபி என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஹோட்டல்லலாம் இப்போ வந்து மைசூர் போண்டா சொல்லுவாங்க, மினி போண்டா சொல்லுவாங்க. அது அந்த மினி போண்டாவுக்கு நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நைஸாக நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு, இது கூட வந்துட்டு என்னென்ன தேவையான பொருள் சேர்க்கணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெறும்னாமா சாப்பிட்றலாம், இல்லை வீட்டில் ஏதாவது சாம்பாரோ சட்னியோ எது இருக்கும் அதை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இது மைசூர் போண்டா, அது மினி போண்டா. அது ஹோட்டலெல்லாம் மினி போண்டா சொல்லுவாங்க. அவ்வளோதான் இது. இப்போ நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ மினி போண்டாவுக்கு நம்ம வந்து மைசூர் போண்டாவுக்கு இப்போ வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு. நான் என்ன பண்ணேன், 1 ஹவர் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா வந்து வடைக்கு நம்ம இந்த மாதிரி போண்டாக்கெலாம் அரைக்கிறதுக்கு என்னென்னா என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரைச்சோம்னா மிக்ஸி ஜார் வந்து சூடாகாது, ஹீட் ஆகாது, ஒரு மாதிரி அப்படி கட்டியாக இதுவாகும். அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம அரைச்சோம்னா நல்லா புசு நல்லா மாவு பெருகி வர. இது சீக்கிரட்டு இது. அது ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி மாவு அரைக்கிறதானா கூட ஐஸ் வாட்டர் போட்டு நம்ம அந்த மாதிரி அரைக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் நம்ம உளுந்து வச்சுட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா பெருகி நல்லா சூப்பராக வரும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு இது. இதுக்கு தேவையான பொருள் முந்திரி. இது வந்து முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இதில் போடுறோம். திரும்ப சொல்கிறேன், முந்திரி இருக்குது, கடலை மாவு இருக்குது, சீரகம் இருக்குது, மிளகு இருக்குது, தேங்காய் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து மினி போண்டா அந்த ஹோட்டலில் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, நம்ம அதில் 2-3 சட்னி வச்சுட்டு ஒரு சாம்பார்லாம் ஒரு சில பெரிய ஹோட்டலெல்லாம் அது சூப்பராக இருக்கும். அது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் உடம்புக்கும் நல்லது. அது வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுனால அந்த கேஸ் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக உடம்புல இருக்காது. இப்போ தேவையானது உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இன்னொன்று சீக்கிரட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் அதில் அந்த போண்டாவில் பிடிக்காது. எப்பவுமே வடை சுட்டாலும் இதில் வந்து எண்ணெய் போட்டு வராது. இல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கினோம்னா எந்த ஒரு பொரிக்கிற பொருளையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோம்னா அது வந்து நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா எண்ணெயும் பிடிக்காது. இப்போ அதில் கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் எண்ணெய். வீட்டில் எண்ணெய் இருக்கும், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது இருக்கும், நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு நம்ம சின்ன ரவுண்டாக உங்களுக்கு பெருசு வேணுமா பெருசு போட்டுக்கலாம், சின்னது வேணால் சின்னது போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் மினி போண்டா. இது வந்து கடலை மாவு போடணும். கொஞ்சம் நான் உளுந்து ஊறப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசி போட்டிருக்கேன். இதெல்லாம் சின்ன இது தான் மெத்தடு தான். அதெல்லாம் சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வரும். ஒரு சிலது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா பாராட்டுகள் நல்லா வீட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பிள்ளைங்கள்லேருந்து, வீட்டுக்காரிலேருந்து, சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்டாங்கன்னா நல்லா நம்மளுக்கு சந்தோஷமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் என்னத்துக்கு போகிறோம் எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் வாழ்ந்துட்டு போவோம் சாப்பிட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க? அதனால் சரி, இது நல்லா கரைச்சி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம போண்டா சொல்லலாம். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா. இப்போ காஞ்சிட்டோம். இப்போ வந்து மாவு எல்லாம் நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி தொட்டுட்டு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ சைஸு விடுறேன். மிதமான தீயில நம்ம வச்சு போட்டுக்கலாம். இந்த ஹோட்டல்லலாம் பெரிய போண்டாவாக கொடுப்பாங்க. நம்ம திரும்ப தண்ணியில்
தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். மிதமான தீயில் வச்சா போதும், ரொம்ப தீயில் வேணாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து வேகாது, மேலே வந்து நல்லா வெந்திருக்கும். இது கூட ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரோ வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். என் பையன் என்ன பண்ணுவான்னா மீன் குழம்புனா மீன் குழம்பு வச்சு இதை வச்சு தொட்டு வச்சு சாப்பிடுவான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெறும்னா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது ஹோட்டலில் வந்து பெருசு பெருசாக போடுவாங்க, நம்ம அந்த மாதிரி பெரிய சைஸ் வேணாம். ஏன்னா வீட்டில் எல்லாமே சாப்பிட்றதுனால கொஞ்சம் மினிமம் சின்ன சைஸாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வேகிறதுக்கும் நல்லா அழகாக நல்லா வெந்து நல்லா வரும். அவங்க பெரிய கடாயில் வச்சுருப்பாங்க, அதனால் பெருசு பெருசாக போடுவாங்க. நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு இருக்கிறதுனால தானே நம்ம இந்த மாதிரி போட்டுட்ருக்குறோம். இதுக்கு போதுமான அளவு இவ்வளோ தான் பிடிக்குது, போதும். இப்போது இப்போ அது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அது நல்லா வெந்து மேலே நல்லா வரும். இப்போவே நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா மேலே நல்லா உப்பி நல்லா வரும், அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி நம்ம எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் நீங்கள் செய்யுங்க. இந்த வீட்டில் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சாதத்தில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். வீட்டில் எல்லாமே கடல மாவுலாம் இருக்கும், அதெல்லாம் ஹோட்டலோட ஸ்டைலு. கடல மாவுலாம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா வெறும்னாவா கூட சாப்பிட்டு ஒரு டீயோ ஒரு காப்பியோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வரப்போ நம்ம இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எங்கேயும் ஹோட்டலெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மைசூர் போண்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே பக்காவாக நல்லா சூப்பராக செஞ்சுக்கலாம். சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செய்யுங்க, நல்லா சூப்பராக வரும், நல்லா வரும். இப்போ நல்லா வெந்து வருது. இப்போ திருப்பிக்கலாம். நம்ம சின்ன பாத்திரம் போட்டுறதுனால தான் நம்ம இவ்வளோ சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கோம். இப்போ தெரியுதுங்களா, அது மாதிரி சின்ன சின்னதாக போடுறோம் நம்ம. அதே ஹோட்டல்லலாம் பெரிய பெரிய கடாயை வச்சு அவங்க அந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க, நல்லா பெருசு பெருசாக. அதனால் ஹோட்டல்லலாம் ஒரு 2 கொடுப்பாங்க, ஒரு சாம்பார் சட்னி வச்சுட்டு. அதனால் அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கணும். இப்போ அது வேகட்டும், திருப்பி விட்டுருக்கேன், திருப்பி நல்லா வேகட்டும். வெந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு, ஒரே தடவை தான் நம்ம திருப்பணும். இப்போது திருப்பி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ நல்லா அப்படியே எண்ணெய் பிடிக்காத வருது பாருங்கள். நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஹோட்டலுங்க நம்ம செய்கிறது தாங்க செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மிங்கி இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, இங்கே ஒரு எண்ணெய் ஒரு அப்படியே ஒரு மாதிரி சலன்னு இருக்கும், அந்த எண்ணெயே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் போதும். இந்த மாதிரி சைஸ் இருந்தோம்னா நம்ம ஒரு 10 கூட சாப்பிட்லாம், அழகாக உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டோ ஒரு டீயை குடிச்சிட்டோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக சாப்பிட்லாம். இதுக்கு இன்னும் ஃப்ரைட் ஒன்றும் வேணாம். ஆனால் என் பையன் கறி குழம்பு இருந்தாலும் மீன் குழம்பு இருந்தாலும் சட்னி இருந்தாலும் சாம்பார் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை வச்சு சாப்பிடுவாரோ, அவருக்கு அப்படியே பழக்கமாகிடுச்சு. அது மீன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஹைலைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டில் எவ்வளோ நல்லா வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். இதில் நம்ம முந்திரி தேங்காய் எல்லாம் போட்டுறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முந்திரிலாம் போட்டுறதுனால ஒரு சில ஹோட்டலில் போட மாட்டாங்க, நான் முந்திரியெல்லாம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு, இன்னும் நல்ல ருசியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு முந்திரியெல்லாம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னும் 2 நிமிஷம் வெந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சுப்பா, இப்போ நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. இப்போது நான் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். நான் உங்கள்கிட்ட காமிச்செல்லாம் எடுத்துடுறேன். இப்போது எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இப்போது
இப்போ நல்லா போண்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு பிளேட்டில் நான் எடுத்துடுறேன். நான் இப்போ எண்ணெயே பிடிக்கல. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அக்கா சொல்லி கொடுத்தாங்களே, ஆண்டி சொல்லி கொடுத்தாங்களே, சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிங்க. எந்த ஒரு கலரும் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த கலரு நமக்கு சேஞ்ச் ஆகலை. நல்லா சூப்பரான மைசூர் போண்டா, மினி போண்டா, இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களா அந்த போண்டா நான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். நான் சும்மாவே பண்ணனால நல்லா இல்லை செஞ்சுட்டு உங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்கள். இது போண்டா, மினி போண்டா, ஹோட்டல் போண்டா. ஹோட்டலோட நம்மளது ஹைலைட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.